ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோஸை பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக்கை போட்டுட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. எப்பா ஒரு வேலையாக விடிஞ்சிடுச்சு. நேற்று நைட்டு பார்த்தது அப்பா கிட்ட சொன்னாலும் நம்பலை. இன்றைக்கி என்ன நடக்க போதே தெரியல. நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, நம்ம இப்படியே இருப்போம். அப்பா விடிஞ்சிடுச்சா? பார்பி வேற வீட்டில் இல்லை, ஊருக்கு போயிருக்கா. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் இன்னைக்கு. சரி, முதல்ல கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் பால் போடலாம். என்னென்ன எப்போ எழுந்திச்சிங்க? சரி போயிட்டு மூஞ்சி காலெலாம் கழுவிட்டு வாங்க, பால் போடுறேன். அட என்ன இது, நம்ம டிவி ரிமோட்டே கையில் எடுக்கல, அதுக்குள்ளே டிவி தானாக ஆன் ஆகுது. அண்ணே இங்கே வந்து பாருங்களேன், டிவி தானாக ஆன் ஆகுது. என்னாச்சு கொஞ்சம் பாருங்க. அது எப்படிப்பா கென்னே, நீ ஆன் பண்ணாமல் டிவி எப்படி தானாக ஆன் ஆகும்? சும்மானா சொல்லிகிட்டு இருக்காதானே. ஐயோ உண்மையாக தானே சொல்கிறேன், நான் டிவி ஆன் பண்ணவே இல்லை, ஆனால் தானாக ஆன் ஆச்சு. சரி போ, நான் நம்பிட்டேன். போய் வேலையை பாரு, சீக்கிரம் பால் போடு, நான் போய் மூஞ்சி காலெலாம் கைவிட்டு வரேன். ஆஹா, நம்ம நேற்று நைட்டு பார்த்த பேய் வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, அமைதியாக இருக்கலாம் இப்படியே. சரிண்ணே, நான் போயிட்டு பால் போடுறேன். உங்களுக்கு என்ன வேணும், காஃபியா டீயா? டேய் சுட்டி, உனக்கு என்னடா வேணும், காஃபியா டீயாடா? எனக்கு காஃபி போட்டிருப்பா. டேய் சுட்டி, உனக்கு என்னடா வேணும், டீயா காஃபியாடா? அடா என்ன எதுவுமே பேச மாட்றான். சரிண்ணா நான் போகிறேன். போப்பா போ, நான் சொன்னால் எதுவுமே நம்பலைல்ல. இப்போ உன்னொரு காட்ட போகுது, அப்புறம் ஓடி வருவ பார். டேய் சுட்டி, என்னடா பேய் அடித்த மாதிரி பார்த்துட்ருக்க? ஏஞ்சி வா, போய் மூஞ்சி காலெலாம் கழிட்டு வரலாம். ஐயோ இவர் வேற, நான் சொன்னால் நம்பவா போகிறாரு. உண்மையாலே பேய்கிட்ட அடி வாங்கிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கேன்னு சொன்னால் நம்பவா போகிறாரு. இவரையும் ஒரு காட்டும், அப்போ தெரியும் இவருக்கு. ஃப்ரிட்ஜில் பால் இருக்கான்னு தெரியலையே, போய் பார்ப்போம். என்ன சத்தம் அது பின்னாடி? அட என்னடா, கேஸ் தானாக எரியுது. என்னாச்சு, காலையில் டிவி தானாக ஆனாச்சு, அப்புறம் கேஸ் தானாக எரியுது. ஒருவேளை சுட்டி சொன்னது உண்மையாக இருக்குமோ? என்ன நடக்குதுன்னே தெரியல. முதல்ல கேஸ் ஆஃப் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து எல்லாமே தப்பாக நடக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. என்ன திருப்பி ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா தானாகவே மிக்ஸி ஆன் ஆகுது, பயமாக இருக்கே. என்னடா பட்ட புகழ்ல நாய் வேற ஊழ விடுது. காலையிலேருந்து எல்லாமே தப்பாக நடக்குது. இங்கேருந்து பாலை போட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். ஏதோ சத்தம் கேட்டுச்சே, யாரோ என் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே. திரும்பி பார்த்தா யாருமே இல்லையே. ஐயோ சுட்டி சொன்னது உண்மைதான், உண்மையாலே பேய் இருக்கு. அண்ணன் இங்கே வந்து பாருங்கண்ணே, அண்ணன். அட என்ன, நான் தானாக பறக்கிறேன், என்னை யாராவது காப்பாத்துங்க. அச்சோ, சுட்டி சொல்லும் போது நான் நம்பவே இல்லையே. கடைசியில் இந்த வீட்டில் உண்மையாலே பேய் இருக்கே. அண்ணே வாங்கண்ணே, இங்கே வந்து பாருங்கண்ணே. அண்ணே கிச்சனில் ஏதோ ஒரு பேய் இருக்குண்ணே, நீங்கள் வந்து பாருங்களேன், சீக்கிரம் வாங்க. அட என்னப்பா கென்னே, இந்த காலத்தில் வந்து பேயெலாம் சொல்லிட்டு இருக்க, சும்மானா விளையாடாத சரியா? சீக்கிரம் போய் பாலை போட்டு கொண்டு வா. அண்ணே உண்மையை தானே சொல்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கண்ணே, அங்கே ஒரு பேய் இருக்குண்ணே. அட்ட என்னப்பா கென்னே, சும்மானா விளையாடிட்டு இருக்க.
சரி வா, எங்கே பேய் இருக்கு காட்டு. போங்க போங்க, நான் சொன்னால் நம்புனீங்களா? இப்போ உங்கள் 2 பேரையும் தூக்கி போட்டு மெரிக்க போது, நல்லா உத வாங்கிட்டு வாங்க. என்ன எங்கே பேய் இருக்கு காட்டு. எல்லா இடமும் நல்லா தான் இருக்கு. எது தூக்கிலாம் போட்டுச்சின்னு சொன்னேன் பாரு. அண்ணே, நான் சொல்கிறது உண்மை தானே. இந்த இடத்துல தானே நின்றுச்சு. இந்த இடத்துலேருந்து தானே என்னை தூக்கி போட்டுச்சு. சரி சரி வா, ஏதாவது நைட்டு கெட்ட கனவு கண்டிருப்ப, அதனால தான் இப்படிலாம் நடக்குது. வா போகலாம். டேய் சுட்டி, உங்கள் அப்பா பாடுறா, இந்த காலத்தில் வந்து பேய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இது இப்படிலாம் நடக்குது? அப்போ நான் பார்த்ததெல்லாம் பொய்யா? ஏய் சுட்டி, உங்கள் அப்பா சொல்கிறாரு கிச்சனில் ஏதோ பேயை பார்த்தாராம். அந்த பேய் வந்து இவரை தூக்கி போட்டுச்சான். எப்படிலாம் சொல்கிறாரு பாடுறா. ஆமாம், அவர் சொல்கிறது உண்மைதான். நான் இங்கே இருக்கேன். இப்போ எப்படி நான் கிச்சனில் இருப்பேன்? யாரா நீங்கள்? நீங்கள் 2 பேரும் என்னோடய வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கீங்க. சொன்னால் கேட்க மாட்டீங்களா? இது என்னோட வீடு. இந்த வீட்டை விட்டு 2 பேரும் வெளியே போங்கடா. டேய் என்னடா சுட்டி, பெரியப்பாவா மரியாதை இல்லாமல் பேசுகிற? உனக்கு என்னதான்டா ஆச்சு? கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சுட்டியா? யாருடா சுட்டி? இது என்னோட வீடு. இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கடா. ஏய் சுட்டி, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், வாய் ஓவராக போகுது. இப்படிலாம் பேசக்கூடாதா சுட்டி. சுட்டியா? நான் சுட்டி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சுட்டின்னு கூப்பிட்டு இருக்கீங்க. உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. ஐயோ என்ன இது, கட்டில் தானாகவே பறக்குது. டேய் சுட்டி, அப்பாவை கீழே விடுடா. டேய் சுட்டி, கீழே விடுடா. சரிப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. நீ சுட்டி இல்லை தான், என்னை கொஞ்சம் கீழே விட்டுருப்பா ப்ளீஸ்ப்பா. சுட்டி, உனக்கு என்னதான்ப்பா ஆச்சு? ஏதோ பேய் பிடிச்சிருக்கு பழுகுது. என்னோட வீட்டில் வந்து தங்கிட்டு என்னையே நீங்கள் பேய்னு சொல்கிறீங்களா? இரு, உங்களை தலைகீழ தொங்க விட்டாதான் நீங்கள் அடங்குவீங்க. ஐயையோ, உன்னை தெரியாமல் பேய்னு சொல்லிட்டோம்ப்பா. என்னை கொஞ்சம் கீழே விட்டுருப்பா. ஆமாம் ஆமாம், இனிமேல் உன்னை பேய்னு சொல்லவே மாட்டோம். என்னை கொஞ்சம் கீழே விட்டுரு. நீங்கள் 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இது எங்களோட வீடு. இந்த வீட்டில் எங்கள் குடும்பம் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தோம். திடீர்னு இந்த வீட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு உரிமை கொண்டாடினா எங்களுக்கு கோவம் வராதா? இனிமேல் இந்த வீட்டு பக்கமே உங்களை பார்க்கக்கூடாது. ஓடிப்போங்க. ஐயோ எம்மா, இடுப்பெலும்பு உடஞ்சிருச்சு கென்னே. நீங்கள் 2 பேர் இங்கே தான் இருக்கீங்களா? போலையா? இருங்க, உங்களை திருப்பி தொங்க விடுறேன். ஐயோ திருப்பியுமா? அண்ணே வாண்ணே, முதல்ல இங்கேருந்து ஓடலாம். அட ஆமாப்பா கென்னே, வாப்பா ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஐயோ எப்பா, நான் அடி சாமி. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்கினா அந்த வீட்டில் பேய் வந்து நிற்குது கடைசியாக. இதுக்குள்ள வழியே இல்லையாண்ணே. நீ ஒன்றும் கவலைப்படாத கென்னே, இதுக்கெல்லாம் மனசு உடஞ்சி போயிடாத. இதுக்கு ஒண்டி புலி சாமியார்னு ஒருத்தர் இருக்காரு, நம்ம அவரை போய் பார்ப்போம். என்ன சொல்கிற? ஆனே, பார்பி வரத்துக்குள்ளே இதை ஃபஸ்ட்டு சரி பண்ணி ஆகணும். நம்ம போய் சீக்கிரம் அவரை பார்ப்போம். இது எங்களோட வீடு. இந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் யாரும் வரக்கூடாது.